இந்த தர்கா வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி எல்லா மதத்துக்காரங்களும் இங்கே வருவாங்க. இது ரொம்பவே ஒரு சிறப்புமிக்க ஒரு தர்கா. இது ஷேக் முகமது சையத் அலி ஃபாத்திமா அவங்களுடைய தர்கா. இது ஆத்தங்கரை பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா இவங்க வந்து பசின்னு யாருமே அங்கே இருந்தது கிடையாது. எனி டைம் வந்து அங்கே சாப்பாடு வெந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பசி இல்லாத மக்களுக்கு வந்து எப்போவுமே சாப்பாடு அங்கே கொடுத்துட்டே இருப்பாங்க. அங்கே வந்து எல்லா மதத்துக்காரங்களும் வேண்டிட்டு அந்த சாப்பாடு வந்து செய்வாங்க மக்களுக்காக. இருக்க மக்கள் வந்து இந்த தர்காவில் வந்து என்ன வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் செஞ்சாலும் அது அப்படியே பலிக்குதுன்றதை ரொம்பவே நம்புகிறாங்க. அதுக்காக வந்து அவங்க இங்கே ஆடு நேர்ந்துக்கிறாங்க, கோழி நேர்ந்துக்கிறாங்க. அந்த ஆடு கோழியெல்லாம் வச்சு தான் இங்கே வந்து பிரியாணி சமைச்சு அதை ஒரு பிரசாதமாக இங்கே கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே நிறைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கேயே தங்கியும் இருக்காங்க. அவங்களோட நேர்த்திக்கடன் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு 3 நாள் தங்கி இருந்துட்டு போனால் அது நடக்குதுன்னு நம்புகிறாங்க. இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு தேங்காய் பால் கொடுப்பாங்க. அது வந்து இங்கே அந்த பிரசாதமாக தராங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் கூட வந்து வாழைப்பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை தராங்க. அது வேண்டிட்டு தான் அதையுமே இங்கே கொடுப்பாங்க. எல்லாமே இங்கே வேண்டுதல் வச்சு தான் அந்த ஃபாத்தியா பண்ணி அதை வந்து பிரசாதமாக தராங்க. இங்கே வந்து முஸ்லீம் தான் இல்லை, இங்கே இந்து மதத்தவங்களையும் நாங்கள் பார்த்தோம். இங்கே எல்லா மதத்துக்காரங்களுமே இங்கே வந்து போகிறாங்க. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த தர்காவுக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஏரியாவும் சரி இந்த இடமும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. எப்போவுமே வந்து சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க, சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. பெரிய பெரிய பிரியாணி டேக்ஸாக வச்சு எப்போவுமே வந்து சாப்பாடு செஞ்சுட்டே இருக்காங்க. இங்கேயே தங்கி இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை வந்து தங்குறவங்களும் இருக்காங்க. இங்கே குடுத்தனமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. பேய் பிடிச்சவங்களெல்லாம் இங்கே வந்து தங்க வச்சுருக்காங்க. இவங்க வந்து இங்கே ஒரு 40 நாள் அந்த மாதிரி தங்கி இருந்துட்டு போனால் சரியாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இங்கே வந்து சரியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களையும் நாங்கள் பார்த்தோம். அது இல்லாமல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்களும் இங்கே வந்து தங்கி இருந்துட்டு போனால் எங்களுக்கு அது சரியாகுது அந்த மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து நேர்த்திக்கடனாக நம்ம ஆடு கோழி அது மட்டும் தான் கொடுக்கணும்னு இல்லை. இங்கே அந்த ஒரு முளை பூ கூட வாங்கி போடுறாங்க, ஊதுவத்தி வாங்கி வைக்கிறாங்க, ஒரு சின்ன டப்பாவில் எண்ணெய் வாங்கின்னு வந்து ஊற்றுறாங்க. அந்த மாதிரி அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நேர்த்திக்கடன் என்னவோ அதை செய்கிறாங்க. ஆற்றங்கரை பள்ளி வாழும் சையத் அலி ஃபாத்திமா, அல்லாஹ்வின் அருள் நிறைந்த சையத் அலி ஃபாத்திமா, அல்லாஹ்வின் அருள் நிறைந்த சையத் அலி ஃபாத்திமா, ஏற்றமான தீன் வளர்த்த சையத் அலி ஃபாத்திமா, எல்லோரும் போற்றும் எங்கள் சையத் அலி ஃபாத்திமா. திருநெல்வேலி சீமையிலே திருச்செந்தூர் அருகினிலே மறுவில்லாத மாணிக்கமாய் வாழ்ந்திடும் தாயே, புகழ் சூழ்ந்திடும் தாயே. அருமையான தீன் வளர்த்த அங்கமும் நீயே, நபி பெருமானார் வழி வாழ்ந்த தங்கமும் நீயே, எங்கள் தங்கமும் நீயே. இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் இதயத்திலே தினம் வாழும் ஏற்றமான தாய் குலத்தின் தாரகை நீயே, நல்ல தாரகை நீயே. சந்தனத்தின் அருமணத்தின் சர்க்குணம் நீயே, பள்ளி வந்து கூடும் மக்கள் உள்ளம் வாழ்ந்திடும் தாயே, என்றும் வாழ்ந்திடும் தாயே. அலையலையாய் கூடிடுவார் அனுதினமும் தாய்மார்கள், அற்புதமாய் தங்களின் தர்பாரை நாடியே, தர்காவை நாடியே. இலையான அருள் வழங்கும் காரணத்தாயே, இலையான அருள் வழங்கும் காரணத்தாயே, மக்கள் நெஞ்சத்திலே சஞ்சரிக்கும் பூரணத்தாயே, எங்கள் பூரணத்தாயே.